பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கான முதல் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான முதல் ப்ரோமோவே பயங்கரமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நேற்று தான் வந்து விஜேஎஸ் அவ்வளோ ரோஸ் பண்ணியிருக்காரு. பாரபட்சமே பார்க்காம பாருவா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், எஃப்ஜேவா இருக்கட்டும், இப்படி எல்லாருக்குமே பயங்கர ரோஸ்ட் நேற்று நடந்தது. ஸோ இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது, லைட்டாக டாஸ்க் வச்சுட்டு இந்த மாதிரி கொளுத்தி போட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் அது எல்லாமே தாண்டி இன்னைக்கும் ரோஸ்ட் இருக்கு, கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி திவாகர் அவர்களை வருத்தி எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, திவாகர் வந்து இந்த டாஸ்க் பண்ண மாட்டேன், அந்த ராஜா டாஸ்க்ல வந்து நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் அந்த டாஸ்க்ல இருந்து விலகுறேன்னு சொல்லிட்டு விலகுனார்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு விஜேஎஸ் வந்து திவாகர் அவர்களை கிழின்னு கிழிக்கிறாரு. என்ன கேட்குறாருன்னா, இது எப்படி நீங்கள் பண்ண முடியும், இது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க், அந்த டாஸ்க்கை பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் ஒரு தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன், நான் பேசின டைலாக் அவ்வளோ போகும்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி அவ்வளோ போய் அந்த ரீல்ஸை பண்ணிட்டு இருக்கீங்க, அது நாங்கள் உங்களுக்கு கொடுத்த டாஸ்கா, இது நாங்கள் உங்களுக்கு கொடுத்த டாஸ்கா, கொடுத்த டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணுறதுக்கு வக்கில்லை அப்படின்ற மாதிரி பயங்கர கிளின்னு கிழிச்சிட்டாரு. அண்ட் வாட்டர் மெலன் கொஞ்சம் கூட இதுவே ஃபீலோ இல்லை கில்ட்டோ பண்ணாம ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி மூஞ்சி அப்படியே கல்லூரி மங்க மாதிரியே வச்சுட்டு எல்லா இதுலயுமே வச்சுட்டு இருக்காரு. அண்ட் எஸ், இதுக்கு மேல இவர் வெளியே போக போறாரு, அதனால இவரை செஞ்சு விட்டுட்டு அப்புறம் வெளியே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி விஜேஎஸ் நினைச்சிருக்காரு போல. ஸோ அதனால வச்சு செஞ்சுட்டாரு. பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கான முதல் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான முதல் ப்ரோமோவே பயங்கரமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நேற்று தான் வந்து விஜேஎஸ் அவ்வளோ ரோஸ் பண்ணியிருக்காரு. பாரபட்சமே பார்க்காம பாருவா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், எஃப்ஜேவா இருக்கட்டும், இப்படி எல்லாருக்குமே பயங்கர ரோஸ்ட் நேற்று நடந்தது. ஸோ இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது, லைட்டாக டாஸ்க் வச்சுட்டு இந்த மாதிரி கொளுத்தி போட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் அது எல்லாமே தாண்டி இன்னைக்கும் ரோஸ்ட் இருக்கு, கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி திவாகர் அவர்களை வருத்தி எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, திவாகர் வந்து இந்த டாஸ்க் பண்ண மாட்டேன், அந்த ராஜா டாஸ்க்ல வந்து நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் அந்த டாஸ்க்ல இருந்து விலகுறேன்னு சொல்லிட்டு விலகுனார்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு விஜேஎஸ் வந்து திவாகர் அவர்களை கிழின்னு கிழிக்கிறாரு. என்ன கேட்குறாருன்னா, இது எப்படி நீங்கள் பண்ண முடியும், இது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க், அந்த டாஸ்க்கை பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் ஒரு தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன், நான் பேசின டைலாக் அவ்வளோ போகும்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி அவ்வளோ போய் அந்த ரீல்ஸை பண்ணிட்டு இருக்கீங்க, அது நாங்கள் உங்களுக்கு கொடுத்த டாஸ்கா, இது நாங்கள் உங்களுக்கு கொடுத்த டாஸ்கா, கொடுத்த டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணுறதுக்கு வக்கில்லை அப்படின்ற மாதிரி பயங்கர கிளின்னு கிழிச்சிட்டாரு. அண்ட் வாட்டர் மெலன் கொஞ்சம் கூட இதுவே ஃபீலோ இல்லை கில்ட்டோ பண்ணாம ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி மூஞ்சி அப்படியே கல்லூரி மங்க மாதிரியே வச்சுட்டு எல்லா இதுலயுமே வச்சுட்டு இருக்காரு. அண்ட் எஸ், இதுக்கு மேல இவர் வெளியே போக போறாரு, அதனால இவரை செஞ்சு விட்டுட்டு அப்புறம் வெளியே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி விஜேஎஸ் நினைச்சிருக்காரு போல. ஸோ அதனால வச்சு செஞ்சுட்டாரு.